ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் வேலண்டைன் தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சக்தி பிரதாப் சிங். இந்த படத்தில் வருண் தேஜ் மற்றும் மானுஷி செல்லர் தான் மெயின் கேரக்டரில் வர்றாங்க. இந்த படம் மார்ச் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தில் வெறும் இந்தியன் ஃப்ளாகை பற்றி மட்டும்தான் பேட்ரியாசிசமாக காமிக்கிறாங்க. அதில் வர்ற மற்ற ஆஸ்பெக்ட்ஸையும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படம் முழுக்கவே புல்வாமா ஃபைட்டிங்கை பற்றி தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கண்டென்ட் இன்னொரு படமான ஃபைட்டரில் சுத்தமாக பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கே இருக்காதுங்க. பட் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு உண்மையான ப்ரவுட் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இத்தனைக்கும் இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை நல்ல அழகாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக தெலுங்கு படத்தில் இந்த மெயின் ஆக்டர்ஸ் எல்லாம் ஓவராக க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் கிடையாதுங்க. வருண் தேஜுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாமல் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் இது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் மேட்டர். அதாவது புல்வாமா அட்டாக்கை பற்றி தான் நமக்கே நல்லா தெரியும். இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னா என்ன அப்படின்னு. பாகிஸ்தானை ரொம்ப வில்லனாகவும் இந்த படத்தில் காமிக்கல. ஜஸ்ட் அவங்கவங்க ஜாப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் ஒரு நார்மலான மூவியில் காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு ஜிகாதி கேரக்டர் ஒரு பொண்ணை காப்பாற்றுவாங்க புல்வாமா அட்டாக்ல. ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டோரி டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தில் ஜனாப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அது பாகிஸ்தான் கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோரிஃபையும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளிஃபையும் பண்ணாமல் அழகாக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பேக் அண்டு ஃபிக்ஷனை நல்லா அழகாக பிளெண்ட் பண்ணி செமையாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னதான் ஒரு சில சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஃபிக்ஷனாக இருந்தாலும் அந்த டீட்டெயிலுக்கு கொடுத்தா தான் எல்லாமே அல்டிமேட்டாக நல்லா இருக்க முடியும். அதை மட்டும் இல்லாமல் ஓவராக டியூன் பண்ணி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு அழகான பேட்ரியாட்டிக் தீம்ஸை எடுத்து பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வருண் தேஜ் அண்ட் மனுஷி செல்லர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப செமையாக இருக்குங்க. ப்ளஸ் அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி ஹரி கே வேதாந்தம் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்கி ஜே மைரஸ். இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஆக்ஷன் மூவியாக மிகச்சிறந்த படைப்பாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.